அவனுக்கு நல்லவனும் இல்ல. எவனை இருந்தா எனக்கு மத்தூ நயவச்சுக்கிறனே ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம் வேலை. நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே, நேற்று நாங்கள் எங்களோட பேஜில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். இந்த தீஞ்ச சட்டி காலியில் இருக்கிற இந்தியன் ஹாட் ரெஸ்டாரண்ட்டை ப்ரொமோட் பண்ணுற விதமாக எப்போயோ போன அந்த ஃபோட்டோஸ் போல் மறுத்தவங்க ரீபோஸ்ட் பண்ணியிருந்தான் இவன்ட்ட பேஜில். நேரத்தோடைய அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எதிராக நிறைய பேர் பாய்காட் திஸ் ரெஸ்டாரண்ட்டு நிறைய போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த மூதேவி என்ன செஞ்சிச்சு, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி மறுத்தறக்கு அதை ரீபோஸ்ட் பண்ணி அந்த ஹோட்டலை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வேலை செஞ்சார். அதற்கு எதிராக தான் நாங்கள் போஸ்ட் போட்டிருந்தோம் இவனுக்கு. அதுக்கு பிறகு நேற்று இவன் ஒரு லைவ் ஒரு வீடியோ ஒன்று போட்டிக்கிறான். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பார்த்துட்டு வாங்க. நான் எல்லாத்துக்கும் பதில் தரேன். அவங்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனை என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ போலீஸ் விசாரணை போயிட்டு இருக்கு, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் யாருக்குமே ஆதரவாக நாம் அந்த பதிவுகள் இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ரெஸ்டாரண்ட் ஆதரவாகவோ இல்லை அந்த கடைக்கு போனவங்க அவங்களுக்கு ஆதரவாகவோ இல்லை. இப்போ பல நம்மகிட்டே கால் பண்ணி கேட்டுருந்தீங்க, இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு காசு கொடுத்துட்டாங்களா, இன்னும் எதுக்கு நீ விளம்பரம் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி. அப்படியெல்லாம் இல்லை. நம்ம இது வலைய ஒரு போஸ்ட், அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இப்போ அது போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ டிரெக்டாக நம்ம இது ரெண்டுமே முஸ்லீம்ஸ் தான், கடைக்காரர் முஸ்லீம்ஸ் தான், போன வாடிக்கையாளர் முஸ்லீம்ஸ் தான் அப்படின்னு போட்டுட்டா இந்த அளவுக்கு யாரும் பார்த்துருப்பாங்களா, அது எல்லாத்தையும் போய் சேர்ந்துருக்குமா அப்படின்றது கேள்விக்குறிதான். பட் அது ஒரு மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்ற ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நாம் அந்த போஸ்ட்டை போட்டிருந்தோம். அது நம்ம எதிர்பார்த்ததை விடவும் அதிக அளவு நிறைய பேர் அது போய் சேர்ந்துருந்துச்சு. பல வகையிலையுமே மீம்ஸ் மூலமாகவும் சரி, நம்மளுக்கு தனிப்பட்ட ரீதியிலும் சரி, ஃபேமிலி ரீதியிலும் சரி, பல மோசமான கருத்துக்கள் மூலமாக ஷேர் பண்ணியிருந்தீங்க. அனைவரையும் நான் மன்னிக்கிறேன். பட் இந்த போஸ்ட்டில் நம்மளுடைய நோக்கத்தை நான் இதுதான் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து உங்கள்கிட்ட ஒரு நியூஸ், ஒரு செய்தி ஒரு பக்கத்தில் இருந்து வருது அப்படின்னா அதை ஆராய்ந்து அதை அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்கிற ஒரே ஒரு கருத்து. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை, யார் மனதை புண்படுத்துவதாக இல்லை. நம்முடைய பதிவு மூலமாக பலர் பல வகையிலையும் தனிப்பட்ட முறையிலையும் கேட்டிருந்தீங்க, என்ன பற்றி நீங்கள் இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்களே அப்படின்ட்டு உங்களுடைய மனசு நோக்கடிக்கமாக இருந்தால் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இதோடைய நோக்கம் தான் நம்மளை பர்சனலில் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சோஷியல் மீடியாவில் பல வார காலமாக பார்த்துக்கொண்டவங்களுக்கு தெரியும். யாரையுமே நம்ம நோக்கடிக்கணும் அப்படின்றோ, யாரையுமே கீழாக்கணும் அப்படின்றோ, இல்லாட்டி ஒரு அநியாயத்துக்கு துணை போகணும் அப்படின்றதோ நம்மளுடைய நோக்கமே, நம்மளுடைய ஒரு எய்மோ இல்லை. இதில் நியாயம் இது அநியாயம் இது அப்படின்றது முடிவெடுக்கக்கூடிய சிச்சுவேஷனில் யாருமே இல்லை, யாருக்குமே தெரியாது. ஸோ விசாரணைகள் போயிட்டு இருக்கு, அதுக்கான முடிவுகள் வரலாம். ஸோ இரண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்ற ஒரு உண்மை மறைக்கப்படுது. ஸோ அதனால் அதை தெளிவாக தெரிந்து கொண்டு நல்லபடியாக வருகின்ற செய்தியை தீர விசாரித்து ஷேர் பண்ணுறது நல்லது. ஒருத்தர் ஒரு கண்ணு போயிட்டு ஒருத்தர் ஓடி அந்த உங்களை நீதி கேட்கறண்டா கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்தவர் வரும் வரைக்கும் பாருங்க. ஏன்னா அடுத்தவர் 2 கண்ணை இழந்து வரக்கூடும் அப்படின்றது நம்மளுடைய மார்க்கத்துடைய நம்பிக்கை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக நாம் யாருமே ஜட்மெண்ட் பண்ணுவோம், தீர்ப்பு பண்ணுறது இல்லை. தீர்ப்பு பண்ணுறது இறைவன். ஸோ இறைவனை பொருந்தி கொண்டு உங்களுடைய பதிவுகளும் சரி, உங்களுடைய கமெண்ட்டுகளும் சரி அமையமாக இருந்தால் எல்லோருக்கும் நீதாக. எல்லாமே பொய், எல்லாமே வேஷம், எல்லாமே நாடகம். கேட்டிங்களா மை மக்களே, இந்த தீஞ்ச சட்டி பேசுகிறது. அடி வாங்கினவங்களும் முஸ்லீமாம், அடி கொடுத்தவங்களும் முஸ்லீமாம். எங்கிட்ட முஸ்லீம், தமிழ், கிறிஸ்டியன், சிங்களம்னு அது பேச்சு இல்லை. உங்களை நம்பி கடைக்கு வாரேண்டா அவங்க விருந்தாளியை விட 10 மடங்கு அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுக்கணும். கஸ்டமர் ஆல்வேஸ் ரைட், கஸ்டமர் இஸ் எவர் ரைட். அவங்களோட மேலே 100க்கு 100% தப்பு இருந்தாலும் நீங்கள் தான் அனுசரித்து போகணும் அவங்கள. ஏன்னா உங்களை நம்பி தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பசியார வந்திக்கிறாங்க. அப்படி உங்களை நம்பி அந்த ரெஸ்டாரண்ட்டில் அடியால் வச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சிக்கிறீங்க உங்களோட ஸ்டாஃபை வச்சு. எப்படி பார்த்தாலும் உங்களோட மேலே தான் தப்பு. அவங்க தப்பாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சது அதை விட பெரிய தப்பு. என்ன நடந்துச்சுன்னு தெரியும், ஆனால் உங்களை நம்பித்தான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபேமிலியோடு வந்திக்கிறாங்க. அவங்களால தான் நீங்களும் தின்றீங்க. பாருங்கள் அந்த வீடியோவை. குடிச்சிட்டு பாரில் சண்டை பிடிக்கிறவங்க கூட இப்படி சண்டை பிடிக்க மாட்டான், மத கலவரத்தில் சண்டை பிடிக்கிற மாதிரி செய்கிறாங்க. இந்த ஹோட்டலுக்கு தின்ன வந்தவங்களோட நிலைமை இப்படி இருந்தால் இந்த ஹோட்டலுக்கு களவெடுத்து அவனோட நிலைமை என்னன்னு நான் யோசித்து பார்க்குறேன். குடிக்காரன் கூட நின்று நிதானமாக கத்தி தான் சண்டை பிடிப்பான். இது அதை விட வெறித்தனமாக சண்டை பிடிச்சிக்கிறாங்க. நல்ல வேலை அது முஸ்லீம்னு சந்தோஷப்படுங்க. இதே வேறொரு அந்நிய மதம் ஆயிருந்தேன்டா மத கலவரமாக ஆகிக்கும். கஸ்டமரை ஒழுங்கான முறையில் கவனிக்க தெரியாத எந்த ரெஸ்டாரண்ட்டும் தேவையே இல்லை. நீங்கள் இன்டர்வியூ பண்ணி ஆள் எடுத்தீங்களா ஹோட்டலுக்கு வேலைக்கு, என்னமோ அடியாள் வேலைக்கு எடுத்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறீங்க எல்லாத்தையும். கஸ்டமரை ஒழுங்காக கவனிக்க தெரியாத ஹோட்டல் இருந்து என்ன இல்லாட்டி என்ன, அதை பாய்காட் தான் பண்ணணும். நான் கேள்விப்பட்டேன், இந்த ஹோட்டல் ஓனர் நிறைய பள்ளிகளுக்கு மதரசாக்கெல்லாம் உதவி செஞ்சுக்கிறாராம். அதுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் இது தவறு. இந்த ஹோட்டல் ஓனருக்கு சொல்கிறேன், இந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு சொல்கிறேன்னா கஸ்டமர் சர்வீஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அது சரியாக செய்யலாட்டி அந்த ஹோட்டல் தேவையில்லை. இதுதான் எங்களோட கருத்து. சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த தீஞ்ச சட்டி ஏன் ரீபோஸ்ட் பண்ணான்? எங்களோட சந்தேகம் இதை இவன் ஏதாவது சார் லம்பாக எடுத்துகிட்டு தான் அதை ரீபோஸ்ட் பண்ணிப்பான் சொல்லி. ஏன்னா 2ஆம் மாதம் போனதை மறத்துறக்க 4ஆம் மாதம் ரீபோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தானே அர்த்தம். அதுக்கு இந்த மண்டபஜிலி அவர் ஐ எம் கோயிங் டு போட்டிக்கிறார், ஐ எம் கம்மிங் டு தான் போடணும். அவனோட இங்கிலீஷ் இல்லை, அதை பற்றி நான் விமர்சிக்க வரல.
ஐ எம் கோயிங் தட் ரெஸ்டாரண்ட்டு போட்டிக்கிறான் அவன் காமெண்ட்டில். யார்கிட்ட இந்த தீஞ்ச சட்டிட போஸ்ட்டுக்கு அவன் போட்டிக்கிறான். அதுக்கு தான் நாங்கள் 2 பைத்தியத்துக்கு ஏசினோம். எப்படியா இருந்தாலும் இந்த ரெண்டும் வந்து அந்த பாத்தி சந்தோஷமாய் இருந்து நின்று கிறுக்கு வேலைகள் செய்யும்பல், ஆனாலும் கிளவராக ஐப்பான்வல். இந்த மண்டை பஜிலி மனசு மூதேவி எப்போவும் கேட்டு திங்கிற பருப்பு தான் திம்பான். ஆஸ்கின் டால் அன்றைக்கும் அந்த ஜாயில் பள்ளி கேட்டுன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டார். அதுக்கு இவன் எகென்ஸ்டாக கமெண்ட் பண்ணிக்கிறான், என்னது மரத்தருக்கு பிரச்சனையை உருவாக்க போகிறீங்களான்னு. அடே அந்த பள்ளி உடைக்கப்பட்டுச்சுடா, அதை ரீபில்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லைடா, அதுக்கே நீ இதே மாதிரி கமெண்ட் அடிக்கிறாய். உன்னைய கூப்பிட்டு இருந்தா நீ ஒரு டீலிங் ஒன்று பேசி நீயே கெட்டி கொடுத்திப்பாய். அல்லடா மாளிகை சத்தகத்துள் ஜாரியா அல்லந்தில்லா மாஷா அல்லா துவா செய்யுங்க தௌபா செய்யுங்க, இப்படி இல்லாத டயலாக்லாம் போட்டு நீயே அந்த பள்ளியை கெட்டுவ. அந்த டேலண்ட் உனக்கிட்ட இருக்கி, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். மை மக்களே, கஸ்டமர் சர்வீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாடிக்கையாளர்கள் அவங்க இல்லாமல் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு கொடுக்குற மறுவாதியும் கண்ணியத்தையும் கொடுத்தே ஆகணும். அவங்களோட மேலே தப்பாக இருந்தாலும் சரி. அப்போ தான் எங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆகும், இல்லாட்டி நாசமாக போகும். இதெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே எல்லாம் தெரியும். தெரியாத சுட்டித்தான், இப்படியெல்லாம் நடக்கிற சுட்டித்தான் நாங்கள் மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. மை மக்களே, எனக்கும் இப்படி ரெஸ்டாரண்ட் அனுபவம் ஒன்று இருக்குது. அங்கே 11 வருஷத்துக்கு முந்தி நான் சாப்பிட்ட சாப்பாடு அது எனக்கு என்னென்னு மறந்து போச்சு. ஆனால் அந்த ஹோட்டல் முன்னுக்கு போட்டிருந்தாங்க பாருங்கள், போட்டில் ஒரு வேர்டு உண்டு, அது எனக்கு இன்னமும் மறக்கல. அந்த போட்டில் போட்டிக்கிறத நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். அதுக்கு முந்தி ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிட்டு அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு கையில் சல்லி இல்லாட்டி அந்த ஹோட்டல் ஓனர் என்ன செய்வார், எங்களை ஹெச்பியான் கழுவ சொல்லுவார், தண்ணி நிறைக்க சொல்லுவார், டேபிள் க்ளீன் பண்ண சொல்லுவார். சில நல்ல முதலாளிகள் என்ன செய்வாங்க, சரி பொழைச்சி போ, இனி சல்லியோடு தான் இங்கே வரணுன்னு மிரட்டிட்டு விட்டுடுவாங்க. ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் போட்டிக்கிறதே வேறு. முன்னுக்கு போட்டில் என்னதம்மா போட்டிக்கிறாங்க, கையில் காசு இல்லை என மாவரைக்க சொல்லுவாங்க என்று நீங்கள் எப்பொழுதும் நினைக்காதீங்க. அரைக்க மிஷினும் உண்டு, அதுக்கு ஆளும் உண்டு. பேண்ட்டு சட்டையை கழட்டி வச்சு மொத்துவாங்க, இஷ்டமெண்டா உள்ளுக்கு போங்க. பார்த்தீங்களாம்மா மக்களே, இவனோட கஸ்டமர் சர்வீஸர் இவனோட வந்து ஜோக்காக போட்டானுவளோ சீரியஸாக போட்டானுவளோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் கையில் சல்லி இல்லாட்டி அடி கன்ஃபார்ம்டு மட்டும் நல்லா தெரியுது. ஏனெண்டா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறவன் இதை ரீட் பண்ணால் டபுள் செக் பண்ணி தான் போவான், சல்லிக்குதா இல்லையாண்டு பர்ஸில். என்ன செய்ய, அந்த ஹோட்டல் ஓனர் நல்ல அனுபவப்பட்டிப்பாரோ தெரியல. எனிவே, பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும். ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. புற்றுநோய் இருக்கிற பிலிக்காவன், அதை விட பயங்கரமான நோய் தான் ஒரு முஸ்லிமுக்கு உலக ஆசைவாரது. அது வந்துச்சுன்னா ஒரு மருந்தும் வேலை செய்யறல. அல்லாஹ் சொன்னாலும் அவனுக்கு பயம் இல்லை. அல்லாஹ்வா சொன்னான், கணக்கே இல்லை அவங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, மாட்டு மேல மழை பெய்யுறது போலதான் அவனுக்கு கேட்கும். பேச்சு சொல்லுவாங்களே, எரும மாட்டு மேல மழை பெய்யுற மாதிரி, அது போல இருப்பான். காரணம், உள்ளமெல்லாம் உலகத்துல ஆசை நிறைஞ்சு போயிடுது. உலமாக்கள் சொல்றாங்க, இந்த தண்டனை வருமாம், முசீபத் வருமாம், வாழ்க்கையில தோல்வி உண்டாகுமாம், வாழ்க்கை பூரா கவலை வருமாம். என்னதை நீங்க சொன்னாலும் அவனுக்கு அது ஏறல. துனியாட ஆசை கல்புக்குள்ள வந்துட்டு